ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து புதிய ஒரு கல்விக் கொள்கையை வந்து வெளியிட போறாங்க. இதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, பப்ளிக் மக்களாகிய நம்மளுக்கு வந்து நோட்டீஸ்க்காக வந்து பார்வைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து முரண்பாடுகள், ஏதாச்சும் வந்து அப்ஜெக்ஷன், நீங்க ஏதாச்சும் ஃபீட்பேக் ஷேர் பண்றதா இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்னா, டிசம்பர் 23ஆம் தேதிக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஆன்லைன்ல ஃபீட்பேக்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் நோட்டீஸா நம்மளுக்கு வந்து குடுத்திருக்காங்க. யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் லைக் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியால இருக்கக்கூடிய பல யுனிவர்சிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய பாலிசிக்கு கட்டுப்பட்டு தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஏதாச்சும் வந்து யுஜியோ, பிஜியோ படிக்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சில என்ன பண்ணிருக்காங்கன்னா, புதிய கல்விக் கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா வெளியிட போறாங்க. அந்த வெளியிடுவதற்கு முன்னாடியே நம்ம கிட்ட என்ன பண்றாங்கன்னா கேக்குறாங்க. நீங்க இது வந்து நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா இது வந்து வொர்க் அவுட் ஆகுமா? இல்ல வந்து இதுல ஏதாச்சும் வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வரலாமா? அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களாகிய நம்ம கிட்ட வந்து யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு நோட்டீஸ் மாரி வந்து குடுத்திருக்காங்க. சோ இத பத்தி பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் நெறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ப்ரோ இப்ப ரீசென்ட்டா யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து ஒரு சில அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இத பத்தி எங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் வந்து குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் என்ன? இதோடைய அட்வான்டேஜஸ் என்ன? டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்ன? அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க நெக்ஸ்ட் இயர் ஹையர் எஜுகேஷன் வந்து படிக்க போறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ வந்து பாருங்க. நீங்க இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் 12th படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ பாருங்க. நீங்க கரண்ட்ல வந்து டிகிரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஜி படிக்க போறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டாபிக்ல தான் நம்ம இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா முழுமையா பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்னா யாரு அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஸ்கூல் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ்ல போயிட்டு ஒரு காலேஜ்ல அது கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி, நீங்க ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த காலேஜ் அப்படிங்கிறது ஒரு அஃபிலியேட்டட் காலேஜா தான் இருக்கும். ஒரு யுனிவர்சிட்டிக்கு கீழ தான் ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய காலேஜா இருக்கும். அந்த யுனிவர்சிட்டிஸ் வந்து எங்க ரன் பண்றாங்க அப்படின்னா, யாருடைய பாலிசி படி, யாருடைய கைட்லைன்ஸ் படி ரன் பண்றாங்க அப்படின்னா, யுஜிசி அதாவது யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கு கீழ தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா யுனிவர்சிட்டிஸுமே என்ன ஆகுது அப்படின்னா ரன் ஆகுது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம இந்தியால இருக்கக்கூடிய பேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் பேங்க் இருக்கு. அந்த பேங்க் வந்து ஒரு பேங்க் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஆர்பிஐக்கு கீழ தான் நம்ம வந்து ரன் பண்ணணும். ஆர்பிஐ என்ன கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சர்வீஸ் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி இந்த யுஜிசி ஆகிய யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன பாலிசி வந்து ரிலீஸ் பண்றாங்களோ, என்ன ரெகுலேஷன் வந்து கொடுக்குறாங்களோ, அதை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டுப்பட்டு யுனிவர்சிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணணும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இப்ப காலங்காலமா வந்து போயிட்டு இருக்கு. இதுல புதிய கல்விக் கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து வெளியிட போறாங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து ஒரு புது அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு வராங்க. இப்ப ரீசென்ட் டேஸ்ல வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி ஐடி கார்டு வந்து வாங்கணும், அபார் கார்டு வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப இந்த வரக்கூடிய 2025 கல்வி ஆண்டுல என்ன பண்றாங்கன்னா புதிய ஒரு கல்விக் கொள்கையை வந்து வெளியிடுறதுக்காக இப்பவே நம்மளுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. பொதுமக்கள் ஆகிய காமனா மக்களுக்கும் அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு டிராஃப்ட் யூஜிசி மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த கிராண்ட் ஆஃப் அண்டர் கிராஜுவேட் டிகிரி அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ரெகுலேஷன் 2024 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க் நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஒன்ஸ் போயிட்டு நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களும் போயிட்டு படிச்சு பாருங்க. இதுக்கு டேட் ரிலீஸ் பண்ணதுக்கான டேட் வந்து டிசம்பர் 4ஆம் தேதி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா யூனிவர்சிட்டியோட கிராண்ட் கமிஷன் செக்ரட்டரி மனிஷ் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஒரு நோட்டீஸா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இதுல என்ன சொல்ல வராங்க, என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், நம்மளுக்கு ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் பண்றதுக்காக அட்வான்டேஜஸ்க்கான ஆப்ஷன்ஸும் இதுல வந்து இருக்குது. கடைசியில உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் என்னென்ன விஷயங்கள்லாம் அட்வான்டேஜஸ், என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸா நம்மளுக்கு வந்து இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து கடைசியில ஃபாலோ பண்ணுவோம். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து முரண்பாடுகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க. இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய பேர் எல்லாமே போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் தெரியப்படுத்தணும், இல்ல இது வந்து சரிப்பட்டு வராது, இது வந்து நீங்க பழைய நடைமுறையிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நீங்க வந்து சொல்ல வரதா இருந்தால் தாராளமாக நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய அப்ஜெக்ஷன் ஃபீட்பேக் எதா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதுல வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது.
ஜஸ்ட் வந்து ஃபீட்பேக் தான் உங்ககிட்ட வந்து கேட்கறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். அதுக்கான நோட்டீஸ்க்கான லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு இதுல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அமைச்சு கொடுத்திருக்கேன். நீங்க ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா செக் பண்ணி பாருங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற பார்க்கும்போது யுஜிசி புதிய விதிமுறையின்படி இனி ஆண்டிற்கு இருமுறை உயர்கல்வி மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா நம்ம இது நாள் வரைக்கும் இப்ப 2024 வரைக்கும் நடைமுறையில ஒரே ஒரு டைம் மட்டும் தான் நம்மளுக்கு அட்மிஷன் அப்படிங்கிறது நடக்கும். அந்த அட்மிஷன் எப்ப நடக்கும் அப்படின்னா 12th ரிசல்ட் எப்போ வந்திருக்கோ அந்த ரிசல்ட் வந்த நாள்ல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அட்மிஷன் போடுறதுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து சம்பந்தப்பட்ட யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டீஸ் வந்து நம்மளுக்கு வந்து நோட்டிபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஆஃப்லைன்ல அப்ளிகேஷன் பண்றதா இருந்தாலும் சம்பந்தப்பட்ட வெப்சைட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்ளை பண்ணுவோம். அது எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மே மந்த் ஏப்ரல் மேல தான் வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். அதுல ரிசல்ட் வந்த டேட்ல இருந்து ஜூலை ஆகஸ்ட் மந்த்ல தான் நம்மளுக்கு அட்மிஷன் அப்படிங்கிறது வந்து இப்ப காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. அதை என்ன பண்ண போறாங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில இருந்து ஜனவரி பிப்ரவரி மாசமும் ஜூலை ஆகஸ்ட் இந்த 2 மாசத்துலயும் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா வந்து இயர்லி ட்வைஸ் வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து மாணவர்கள் சைடுல இருந்து பார்க்கும்போது இது வந்து அட்வான்டேஜஸா இல்ல டிஸ்அட்வான்டேஜஸா பார்க்கும்போது கண்டிப்பா இந்த ஒரு மெத்தட் அப்படிங்கிறது வந்து அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது என்னால சொல்ல முடியும். ஏன் என்ன ரீசன் அப்படிங்கிறதுனால நம்ம பார்க்கறோம் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 12th வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. அவங்க அரியர் எக்ஸாம் வந்து எழுதி கிளியர் பண்ணி வரும்போது அட்மிஷன் எல்லாமே வந்து கிளியர் ஆகி முடிஞ்சிடும். ஒரு வருஷம் அவங்க வந்து வேஸ்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க ஃபெயில் ஆகி ரீ எக்ஸாம் எழுதி அரியர் எக்ஸாம்லாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அதே இயர்ல அதாவது ஜனவரி பிப்ரவரியில நீங்க வந்து அட்மிஷன் போட்டு உங்களுக்கு உண்டான ஹையர் எஜுகேஷன்ல நீங்க யூஜில போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது மாணவர்கள் சைட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது அப்படிதான் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டான பாயிண்ட் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. நாட்டில் புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் உயர்கல்வி சேர்க்கை இனி வந்து பின்பற்றப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் புதிய நடைமுறையை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறதையும் வந்து கொடுத்திருக்காங்க. 12ஆம் வகுப்பில் எந்த பிரிவை தேர்ந்தெடுத்தாலும் நீங்க வந்து விரும்பும் பாடப்பிரிவுகளை இருந்து சேரலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத பார்க்கும்போது 12th எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 11th போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப் இதுல மூல ஏதாச்சும் ஒரு குரூப் நீங்க கண்டிப்பா உங்களுடைய 10th எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா 11th வந்து ஜாயின் பண்ணுவீங்க. 11th ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ், மேத்ஸ் குரூப் தான் இருக்கும். தேர்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ் இந்த குரூப் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 12th வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் குரூப் 10th மார்க் வந்து ரொம்ப லோவா எடுத்துட்டாங்க அப்படிங்கறதுனால தேர்ட் குரூப் எடுத்து நல்லா நல்லா படிச்சு நல்லா வந்து பாத்தீங்கன்னா மேல வந்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து 12th வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ் குரூப் தேர்ட் குரூப் படிச்சு முடிச்சுட்டு டிகிரிஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்டருக்கு வந்து படிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய நடைமுறையில நீங்க படிக்க முடியாது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க மட்டும் தான் டாக்டருக்கு வந்து படிக்க முடியும். பட் இனி வரும் காலங்கள்ல என்ன பண்றாங்கன்னா 2025 புதிய கல்விக் கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா வெளியிடும் போது நீங்க எந்த குரூப் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எந்த ஃபீல்டுக்கு வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா டிகிரிக்காக படிக்கலாம். நீங்க சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தாலும் ஓகே, அக்கௌண்ட்ஸ் குரூப் படிச்சிருந்தாலும் நீங்க டாக்டருக்காக என்ன பண்ணிக்கலாம்னா படிச்சுக்கலாம். டாக்டருக்கு நீங்க அட்மிஷன் போடலாம், நர்சிங்க்கு அட்மிஷன் போடலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப் படிச்சவங்க என்ன பண்ண முடியாதுன்னா இந்த பிகாம், எம்காம் இது ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் வந்து போட முடியாது. ஏன்னா அவங்க வந்து சயின்ஸ் குரூப், ஆர்ட்ஸ், சயின்ஸ் சொல்லிட்டு 2 விதமா டிஃபர் ஆகுது. சோ நீங்க வந்து சயின்ஸ் படிச்சவங்க மட்டும் தான் சயின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து டிகிரிஸ்க்கு வந்து படிக்க முடியும். அதே மாதிரி இப்போ வரக்கூடிய காலகட்டத்துல புதிய கல்விக் கொள்கை எப்போ வந்து யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து வெளியிடுறாங்களோ அதுல இருந்து நீங்க 12th எந்த டிகிரிஸ் சாரி 12th எந்த குரூப் நீங்க படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு டிகிரில என்ன படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, எந்த ஃபீல்டுல நீங்க போறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அதுல போயிட்டு நீங்க வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். ஆனா கண்டிப்பா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யூஜிசி நடத்தக்கூடிய நெட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிளியர் பண்ணணும். அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க லா படிக்கணும் அப்படின்னா கிளாட் என்எல்யூல நீங்க அட்மிஷன் போடணும் அப்படின்னா கண்டிப்பா கிளாட்ல நீங்க வந்து கிளியர் பண்ணணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க தலை சிறந்த யூனிவர்சிட்டியில போயிட்டு நீங்க வந்து படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா யூஜிசி நெட் எக்ஸாம்க்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கிளியர் பண்ணணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எம்பிபிஎஸ் வந்து தலை சிறந்த யூனிவர்சிட்டியில போயிட்டு நீங்க படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும். இந்த மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட என்டிஏ அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய அந்த நுழைவுத் தேர்வுகள்ல கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா பாஸ் பண்ணியிருந்தால் மட்டுமே உங்களுக்கு பிடிச்ச பாடத்திட்டங்களை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து வந்து படிக்க முடியும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இதுவுமே வந்து மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது நம்மளால வந்து சொல்ல முடியும். தேர்டா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றால் விரும்பும் இளநிலை, முதுநிலை படிப்புகளில் இருந்து சேரலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு பாயிண்டா வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. நீங்க வந்து 3 இயர்ஸ் யூஜியோ பிஜியோ நீங்க வந்து படிக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய நடைமுறையில நீங்க யூஜி அண்டர் கிராஜுவேட் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா 3 இயர்ஸ் நீங்க வந்து படிச்சுதான் ஆகணும். பட் இதுல இப்போ வரக்கூடிய கல்விக் கொள்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க 3 வருஷம் படிக்கக்கூடிய அந்த படிப்பை உங்களுக்கு டேலண்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து 1 இயர்ல என்ன பண்ணிக்கலாம்னா யூஜிசி அதாவது வந்து பாத்தீங்கன்னா
உங்களுடைய அண்டர் கிராஜுவேட்டை நீங்க வந்து படிச்சு முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கறத சொல்ல முடியும். என்ன ரீசனால இது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு காமனா வந்து யூஜி அப்படிங்கற நம்ம படிக்கணும் அப்படின்னா 3 இயர்ஸ் நம்ம வந்து படிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 3 இயர் எல்எல்பி எடுத்துக்கோங்க. அது 3 இயர்ஸ்மே நம்மளுக்கு வந்து டைம் பத்தாது. அந்த அளவுக்கு அதுல போர்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். 3 இயர்ஸ்னாலே ஒரு ஸ்டூடெண்ட்னால வந்து படிச்சு பாஸ் பண்ண முடியாத விஷயத்த 1 இயர்ல அவங்க வந்து எப்படி வந்து படிப்பாங்க அப்படிங்கறதான் நம்மளுடைய கொஸ்டினா இருக்குது. சோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். பட் உங்களுக்கு டேலண்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணிக்கலாம்னா தாராளமாக 3 வருஷம் படிக்கக்கூடிய அந்த படிப்பை நீங்க 1 இயர்க்குள்ள வந்து என்ன பண்ணிக்கலாம்னா படிச்சு முடிச்சுக்கலாம். ப்ரீவியஸாவே நீங்க வந்து படிச்சு முடிக்கலாம். பட் இதுக்கு உண்டான வேலை வாய்ப்பு, இதுக்கு உண்டான விஷயங்கள், சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வந்து காமனா வந்து இப்ப எப்படி இருக்கோ நடைமுறையில அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. மார்க்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா வந்து செமஸ்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான செமஸ்டர் தான் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றங்களும் வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நீங்க 3 இயர்ஸ் படிக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்க 4 இயர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா படிச்சு கூட நீங்க வந்து பாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து 1 இயர் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கோங்க. அப்படியும் கூட நீங்க வந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெஸ்டான ஒரு பாயிண்ட் அப்படிங்கறது நம்ம வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கையில இன்னொரு பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு யூஜில வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் போட்டு ஒரு டிகிரி வந்து படிச்சிட்டு இருக்கீங்க. அந்த டிகிரி எனக்கு வந்து பிடிக்கல. நான் குவிட் பண்ணிட்டு வேற டிகிரிக்கு நான் வந்து மூவ் ஆகுறேன் அப்படின்னாலும் நீங்க தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னா வேற டிகிரிக்கு வந்து மூவ் ஆகலாம். அந்த டிகிரியை நீங்க வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த டிகிரியை நீங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட்ஸ், இது ஒரு பெஸ்டான ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க பிஜி யூஜி முடிச்சதுக்கு அப்புறம் மாஸ்டர் டிகிரி நீங்க வந்து 2 இயர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதையுமே நீங்க வந்து 1 இயர்க்குள்ள வந்து படிச்சு நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல புதுசா வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த கல்விக் கொள்கைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ், எதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு உண்டான பப்ளிக் நோட்டீஸ்க்கு உண்டான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஒன்ஸ் போயிட்டு நீங்க வந்து படிச்சு பாருங்க. இதுல உங்களுக்கு எதெல்லாம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.